பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சபைக்கு யாராவது போகாமல் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறது இந்த வசனம். 10 கட்டளையில் ஒன்று கூட ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அதாவது சபை கூடி வருதல் மிகவும் முக்கியமானது ஒன்று. கர்த்தருடைய கட்டளை கூட அப்படிதான் சொல்லுகிறது. அவருடைய ஆலயத்துக்கு வந்து நாம் ஆராதிக்க வேண்டும். ஆகவே நீங்கள் சபைக்கு போகாமல் இருக்காதீங்கள். வாரந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் ஆராதிங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது ரட்சிக்கப்பட்டவங்க சபைக்கு போகாமல் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.